டெலிவரி ஆகி 1-2 வருஷம் ஆச்சு. டயட்டும் சரியாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஜிம்முக்கும் போயிட்டு இருக்கிறீங்க, வெயிட்டும் குறைச்சிட்டீங்க. இந்த லோவர் பெல்லியில் கூட அந்த தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குதுங்களா? ட்ரெஸ் எடுக்க போனால் மிட் சைஸ் மட்டும் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் மேலே வாங்குற மாதிரி இருக்குங்களா? இந்த வீடியோவில் ஏன் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு சில பெண்கள்னால எக்ஸசைஸ் செஞ்சாலும் டயட்டிங் பண்ணாலும் அவங்க தொப்பை குறைய மாட்டேங்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டம்மி டக்னா என்ன ஒரு மெடிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். கடந்த 15 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பெண்கள் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்க பாடி சேஞ்ச் ஆயிருக்கு, என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட்டிங் பண்ணாலும் குறைய மாட்டேங்குதுன்னு எங்கிட்ட வந்து வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இது எதுவுமே அவங்க தப்பு கிடையாது, இது நார்மல் பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் தான். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த வீடியோ பாருங்க. நான் டாக்டர் செந்தில் குமார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். உங்க கையில ஒரு ரப்பர் பேண்டை போட்டுறோம். 10 மாசம் கழிச்சு அந்த ரப்பர் பேண்டை எடுத்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பழைய எலாஸ்டிசிட்டியில் இருக்குமா? லூஸா தான் இருக்கும். அதுதான் பிரெக்னன்சிலே நடக்குது. பிரெக்னன்சியில 10 மாசம் அந்த குழந்தை உள்ள வளரும் போது, சைஸ் பெருசாகும் போது உங்களுக்கு ஸ்கின் மட்டும் இல்லை, உங்க மசிலும் லூஸ் ஆகுது. ஸோ இந்த ரப்பர் பேண்டு மாதிரியே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. நம்பர் 1, உங்களோட ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகி லூஸ் ஆகிருது. பிரெக்னன்சிக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பழைய மாதிரி ரீகைலிங் ஆக மாட்டேங்குது, லூஸ் ஆயிருது. உதாரணத்துக்கு ஒரு பேக் எடுத்துக்கங்க. அந்த பேக்ல பொருள் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா தெரியும். அந்த பொருளை எடுத்தாலும் அந்த பேக் அதே மாதிரி தான் இருக்கும். போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அதுதான் உங்க ஸ்கின்னோட கண்டிஷன். ரெண்டாவது விஷயம் மசில் கேப். இது ரெக்டஸ் டைவேரிகேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். பொதுவாக 6 பேக் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 சைட் பை சைடா இருக்கும். குழந்தை உள்ள வளரும் போது குழந்தைய அகாமடேட் பண்றதுக்காக அது விரிஞ்சிரும். எல்லாருக்கும் நார்மலா ரீகைலிங் ஆகாது பிரெக்னன்சிக்கு அப்புறம். அதனாலேயே மசில் கேப் வந்துருது. இந்த 2 ரீசன், லூஸ் ஸ்கின் இருக்கு, ரெண்டாவது வந்து மசில் கேப் இருக்கு. இது கூட வெயிட் போடும்போது இது 3 ரொம்ப டெட்லி காம்பினேஷன். அதனால இந்த போஸ்ட் பிரெக்னன்சி பெல்லிங்கிறது வெறும் டயட்டிங் எக்ஸசைஸ்னால மட்டும் குறைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இப்போ அந்த லூஸ் ஸ்கின் இருக்கிறது எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த மசில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நேராக படுத்துட்டு முட்டி மடக்காம காலை மட்டும் தூக்கி பாருங்க. 2 மசிலுக்கு நடுவில் வயிற்றுல ஒரு பல்ஜாட்ட வரும். அப்படி இருக்குன்னா மசில் வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் டவுட் இருந்தால் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி வயிறு பெருசாக இருக்கிறங்காட்டி பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க முடியாது. அதனாலேயே அவங்க ஃபீல் லெஸ் கான்ஃபிடென்ட். அது மட்டும் கிடையாது, மசில் வீக்னஸ்னால பாஸ்டர் மாறுது. பாஸ்டர் மாறனால நிறைய பேருக்கு பேக் பெயின் கூட வருது. வயிறு ரொம்ப பெருசா ஹேங்கிங்கா லூஸா இருக்கிறங்காட்டி வீட்டுல செய்யக்கூடிய நார்மல் ரொட்டீன் ஒர்க் செய்யறதுக்கே அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் இந்த டம்மி டக் அறுவை சிகிச்சை கட்டாயம் பயனுள்ளதா இருக்கும். இந்த டம்மி டக்குங்க ஒரு வெயிட் லாஸ் சர்ஜரி கிடையாது. இதுல வந்து நீங்க 20 கிலோ 30 கிலோ குறைக்கணும்னு நினைச்சிட்டுலாம் அந்த அறுவை சிகிச்சை செஞ்சுக்க கூடாது. இதுல நம்ம செய்யக்கூடியதெல்லாம் டெய்லரிங் ஒர்க் தான். லூஸா இருக்கிற ஸ்கின்னை கட் பண்றோம், மசில் கேப்பை ஸ்டிச் பண்றோம். இதுதான் அதோட ப்ரொசீஜர். வெயிட் லாஸ்க்காக பண்ணக்கூடியது இல்லை. சரி, இந்த சர்ஜிக்கல் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். இந்த சர்ஜரியில் நாங்கள் என்ன பண்றோம்னா, உங்களோட சிஸ்டத்தை ரீஸ்டோர் பண்றோம். மயக்க மருந்து கொடுத்து செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை தான். எக்ஸ்ட்ராவா ஸ்டப்பானா இருக்கக்கூடிய ஃபேட்டை லைப்போசெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலம் ரிமூவ் பண்ணுவோம். இதோட இடுப்பு பகுதியில் இருக்கலாம், இல்லை மேல் வயிற்று பகுதியில் இருக்கலாம். இந்த லைப்போசெக்ஷன் என்னன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷன் வீடியோ போட்டுக்கிறோம், அதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினா அந்த லூஸா இருக்கிற ஸ்கின் எந்த அளவுக்கு லூஸா இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடுவோம். விலகி போன அந்த மசில்ஸை டென்ஷன் சூச்சர்ஸ் மூலம் டைட் பண்ணிடுவோம். இப்போ உங்க கோர் பழையபடி ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி சிசேரியன் ஸ்கார் மாதிரியே உங்களுக்கு நீட்டா அந்த இடத்துல ஸ்டிச்சிங் வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்க அம்பிளிக்கஸ் தொப்புள் இடம் மாறினதை நார்மல் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எல்லாரும் கேட்கறது என்னன்னா, அப்ப ஸ்கார் வருமானு. டம்மி டக் அறுவை சிகிச்சையில கட்டாயம் ஸ்கார் வரும். இந்த ஸ்காருங்கிறது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் சர்ஜன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை ரொம்ப லோவர் மோஸ்ட் பார்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். பிக்னி ஸ்கார்ஸுமோ நம்ம நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸில் அது வெளியில் தெரியாத மாதிரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சர்ஜரி, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னால எல்லாத்துக்கும் இருக்கிறது பயம்தான். இது சேஃபான ப்ரொசீஜர் தானா? நீங்கள் சேஃபான இடத்துல போய் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேஃபான ப்ரொசீஜர் தான். நல்ல ஒரு குவாலிஃபைட் டாக்டர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இந்த டம்மி டக் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த டம்மி டக் அறுவை சிகிச்சை ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ ரெகுலராக நிறைய விமன் செஞ்சுக்கிறாங்க. இந்த டம்மி டக் அறுவை சிகிச்சைங்கிறது 1 or 2 days கட்டாயம் பெயின் இருக்கும். பெயினுங்கிறது ஒவ்வொருத்தருக்கு பேரபிளா இருக்கு, ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற மூலம் பெயினை கண்ட்ரோல் பண்ணிக்க கட்டாயம் முடியும். ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 to 4 days பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட் ரெக்கவரிக்கு 2 weeks ஆகலாம். சரி, எல்லாம் ஓகே. இது காஸ்ட் எவ்வளோ, எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, எந்த சிட்டியில் பண்ணிக்கிறீங்கிறத பொறுத்து 75,000 இருந்து 1.5 lakhs வரைக்கும் இதுக்கு சார்ஜஸ் ஆகும். பாட்டிக்கிட்ட கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. 6-8 குழந்தை பிறந்தாலும் டம்மி ஃபிளாட்டா இருக்கும். அது நிறைய பேருக்கு நேச்சுரல் ரீகாயிலிங்கே இருக்கும். அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் டயட்டை பொறுத்து மாறும்.
ஸோ உங்களுக்கு பிரெக்னன்சி ஆகி 1 இயர் ஆச்சு, இருந்தாலும் அந்த பவுச் குறைய மாட்டேங்குது, ஸ்கின் லூஸாக தான் இருக்குது, வெயிட் ஸ்டேபிளாக இருக்குது, ஃபியூச்சரில் பிரெக்னன்சி பிளான் இல்லைன்னா நீங்கள் டம்மி டக் சர்ஜரி கன்சிடர் பண்ணலாம். மதர்ஹுட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான். ஆனால் அதனால் நீங்கள் இன்செக்யூர்டாவோ அண்டர் கான்ஃபிடென்ட்டாவோ ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எகெயின் நான் சொல்லிக்கிறேன், இந்த சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமே பர்சனல் சாய்ஸ் தான். அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்டே டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் செய்யும் போது சேஃபான ப்ராசஸ் தான். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிசைர்ட் ரிசல்ட்ஸ் பக்காவாக கிடைக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் பிரெக்னன்சிக்கு அப்புறம் டம்மினால சஃபர் ஆகிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டாக்டர் செந்தில், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். இந்த மாதிரி ஸ்கின், ஹேர் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.